விஜய் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புனோன்னே காவேரி வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடி, நிஜமாலே வந்து என்ன நடந்தது, எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு யமுனா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. அப்போ வந்து குமரன் வந்து அது என்னென்ன அப்படி சொல்ல வராரு. உடனே கங்கா வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காவேரி அங்கே வந்தால எவ்வளோ நாள் தான் அவகிட்ட பேசாமல் இருக்கிறது, அதனால் ஒரே ஊரில் இருக்கோம், அதுவும் ஒரே வீட்டில், அதனால் வந்து எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், 2 பேரும் எப்போவுமே வந்து நகையும் சதையுமாக தான் இருப்பீங்க, இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் கிளம்புறேன்க்கா அப்படின்றாங்க. என்னடி உடனே கிளம்புறேன்ற, இருந்துட்டு போ அப்படின்னோடனே, இல்லைக்கா டைம் ஆகிடுச்சுல கிளம்புறேன், சாப்பிட்டாது போடி காவேரி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா லேட் ஆகிடுச்சுல கிளம்பணும்ல, அப்புறமா வரேம்மா, காலைல கண்டிப்பாக வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போயிடுறாங்க. அடுத்து வந்து குமரன் வந்து கங்கா கிட்ட கேட்குறாரு, ஏன் கங்கா எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லலாம்ல, அப்போ தானே வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னோடனே, இப்போ என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் தொலைச்ச விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னால் தங்கச்சிங்களாம் இருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, மாமா வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா, அதனால தான் உங்கள் மரியாதையை காப்பாற்ற தான் நான் சொல்லாமல் இருந்தேன், அதுக்காக நம்ம சொல்லாமே இருந்தால் எப்படி, எப்படியும் வந்து வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சொல்லலாங்க, பொறுமையாக சொல்லலாம், நீங்கள் இப்போ விடுங்க அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு குமரன். அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க நம்ம காவேரி. வந்தோடனே வந்துட்டா பாருங்க, முதல்ல புருஷனை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அவங்க அம்மா வீட்டில் பேசி அமக்கலம் பண்ணிவிட்டு அப்புறமா வரா பொறுமையாக, உடனே வர தெரியாதா இவளுக்கு அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. அதான் வந்துட்டால, எப்படிமா அந்த ட்ரிப்பெல்லாம் நான் நல்லா இருந்தது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, சரி நீ சாப்பிட்லையா அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்னோடனே அவனும் சாப்பிடாம போயிட்டான், நீயும் வந்து சாப்பிட்டுட்டா வேலை முடியும், நீ அது சாப்பிட்டு அப்படின்னோடனே, சாப்பிடாம போயிட்டாரா அப்படி, ஆமாம்மா அவன் ஏதோ வரம்பு டீ குடிச்சாலுமே ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால் வந்து ரூமுக்கு போயிட்டாமா சீக்கிரமாகவே, நீ சாப்பிடுமா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா எனக்கும் பசிக்கல, நானும் வந்து டீ குடிச்சால ஒரு மாதிரி இருக்குது, நானும் போய் படுக்கிறேன் அப்படின்னோடனே, இவளுக்கும் வேணாமாம்மா செஞ்சு வச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வராங்க ரூமுக்கு நம்ம வந்து காவேரி. காவேரி வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அதுக்குள்ளேயுமே வந்து விஜய் வந்து படுத்துட்ருக்காரு. பார்த்துட்டு என்ன இவர் இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டாரு அப்படின்னு கூப்பிட்றாங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி வந்து விஜய் வந்து திருப்பிட்டு முகத்தை அப்படியே கண்ணை மூடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாரு. உடனே வந்து நீங்கள் பேச மாட்டிங்களா, என் மேலே கோவமாக இருக்கீங்க, இல்லை நானும் பார்த்துட்ருக்கேன், வர்ற வழியிலேருந்து என் மேலே கோவமாக இருக்கீங்களா என்னன்னு தெரில, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க, என்ன விஷயங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதுக்கு அமைதியாக படுத்திருக்காரு. ஏங்க இப்போ சொல்ல போகிறீங்க எப்போ இல்லையான்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து கையை போட்டு கண்ணை திருப்பி பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து, ஏன் காவேரி இப்படி தொல்லை பண்ணுற, நான் படுக்கணும்ல அப்புறம் பேசிக்கலாம் எது வந்தாலும் அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக நீங்கள் கோச்சிட்டு இருக்கீங்கன்னு. என்ன தெரியும் உனக்கு அப்படின்றாரு. எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் டீக்கல்லேருந்து தானே கோச்சிட்டு இருக்கீங்க, அப்போது நான் சொன்னேன்ல இந்த மாதிரி 8 மாதம் இருக்குது இல்லை 7 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே கோச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்கள் தான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கீங்க, நான் வந்து சொன்னதுக்கு போய் ஓவராக பண்ணிக்கிறீங்க அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அதெல்லாம் பற்றி சொல்லலை காவேரி விடு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எனக்கு நல்லா தெரியுங்க அதுக்காக தானே, ஆமாம் அதுக்காக தான் இப்போ என்னன்ற அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லி உண்மையை தான் சொன்னேன், ஆமாம் நீ உண்மையை தான் சொன்ன போதுமா, நானும் பார்த்துட்ருக்கேன் இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே நீ வந்து அந்த 7 மாதம் 8 மாதம் கதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க, என்ன வந்து பேச வேணாம்னு முன்னாடி சொன்னேன், இப்போ நீ பேசிகிட்டு இருக்க, இது மட்டும் நியாயமா அப்படின்னோடனே, சரி விடுங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் அப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே நான் பேசலை போதுமா அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் பேச மாட்டேன்ல ப்ராமிஸா அப்படின்னோடனே, சரிங்க ப்ராமிஸாக பேச மாட்டேன் போதுமா, அதுக்காக மூட் அப்செட் ஆகாதீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எப்படியும் நம்ம பிரிய தான் போகிறோம், நீங்கள் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு புரியலையே, பிரியும் போது பிரியலாம் காவேரி, அதுக்காக இப்போவே சொல்லி காட்டணுமா, ஏன் இப்போவே சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்துகிற, உடனே யோசிக்கிறாங்க. அப்போ உங்கள் மனசு உண்மையிலே கஷ்டமாகுது அப்படி சொன்னால் அப்படின்னோன்னா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே சந்தோஷம் காவேரிக்கு தாங்கவே முடியல. சொல்லுங்கங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லி தூங்க போயிடறாரு. காவேரி சந்தோஷப்படுறாங்க அப்படியே, தாங்கல அவங்களுக்கு சந்தோஷம். அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க. விஜயும் வந்து அப்படியே காவேரி நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காரு. 2 பேருமே வந்து அப்படியே பெட்டில் படுத்து ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதோட முடியுது.